பார்க்கலாமா? ரியல் ஸ்டோரிங்க, ஃபுல்லாக பாருங்க. 1982 ஆஸ்திரியாவில் மத்தியாஸ் ட்ரெய்னர் பிறக்கிறாரு. என்னதான் இவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு வெயிட் லிஃப்டராக இருந்தாலும் அவங்களால தொட முடியாத ஒரு உயரத்தை அவங்க பையன் சாதிக்கணும்னு நினைச்சாரு. 15 வயசுல இவங்க பையன் ட்ரைனிங் கொடுத்து வெயிட் லிஃப்டிங் பண்ண வைக்கிறாரு. மத்தியாஸ் 18 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்கறாரு. உடனே இவங்க 2 பேருக்கு பிடிச்ச போது சில வருடங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மத்தியாஸ் ட்ரைனிங் பண்ணும் போதெல்லாம் அவங்க வைஃப் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. இதனாலேயே கல்யாணம் அப்புறம் நிறைய வெற்றிகளை குவிக்கிறாரு. ஆனா ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் அவரால் ஜெயிக்கவே முடியல. அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பன்னு அவங்க மனைவிக்கு சத்தியம் பண்றாரு. அவங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் எதிர்பாராத விதமா காம்படிஷனுக்கு சில மாதம் முன்னாடி அவங்க மனைவி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. உடைஞ்சு போன மத்தியாஸ் வெயிட் லிஃப்டிங்ல நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுடலாம்னு வராரு. அப்போதான் அவர் மனைவிக்கு பண்ண சத்தியம் ஞாபகம் வருது. இதுக்காகவே இந்த ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி கடுமையா பயிற்சி பண்றாரு. 2008 ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில், செகண்ட் அட்டம் ஃபெயில், தேர்ட் அட்டம்ப்ட்ல என்ன மேஜிக் பண்றாருன்னே தெரியல. அவர் வாழ்க்கையில இது வரைக்கும் தூக்காத 258 கிலோ தூக்கி ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கோல்ட் மெடலை அவர் மனைவிக்கு டெடிகேட் பண்றாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல அவர் மனைவி அந்த காம்படிஷனை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.